எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈஸி ஈட்ஸ் வித் டாய். இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய், ரொம்ப ஆயிலியாக இல்லை, ஹெல்தியான முறையில் நல்லெண்ணெய் ஊற்றி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 2 மாங்காய் எடுத்துருக்கிறேன். அதை கழுகி கட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை ஒரு பாத்திரத்தோட பேஸில் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோ ஆட் பண்ணலாம். இதையே நம்ம ரிப்பீட்டடாக லேயராக பண்ணிக்கலாம். முதல்ல மசாலா, அதுக்கப்புறம் மாங்காய், அப்படி ஃபுல்லாக நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நான் ஓவர் நைட் அப்படி வைக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஓவர் நைட் இப்படி கீப்பப் பண்ணலாம். இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸாக இப்படி வச்சுட்டு நமக்கு ஊறுகாய் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுடைய டைம் பொறுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு முழு பூண்டு, அதை நான் கட் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு பார்த்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, வெந்தயத்தை வறுத்து நான் இங்கே பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி கடுகையும் கொஞ்சம் வறுத்து நான் பொடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இனி நமக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஊறுகாய் பண்ணலாம். ஸோ தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நமக்கு கர்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெந்தய பொடி, 1/2 டீஸ்பூன் கடுகு பொடி. ஸோ இது 3 சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் வறுத்து தான் பொடி பண்ணேன், பட் இருந்தாலும் நமக்கு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை ஆட் பண்ணலாம். நீ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மாங்காய் அதிக நேரம் வேக வைக்கலை, ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் வச்சேன். உங்களுக்கு மாங்காய் நல்லா வெந்திருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ப நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இனி உப்பு இருக்கானெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு 3 டீஸ்பூன் நான் வினிகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வினிகர் வேண்டானா இந்த ஸ்டெப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். வினிகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதிக நேரம் நம்ம குக் பண்ண விட வேண்டாம், நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான மாங்காய் ஊறுகாய் இங்கே ரெடி. கண்டிப்பாக அந்த மெத்தடை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஊறுகாய் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்.